Hello friends, welcome to Just Coding. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் unable to eat lunch. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 1700 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் செட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்கூல்ல வந்து சர்க்குலர் அண்ட் ஸ்கொயர் சாண்ட்விச் வந்து லஞ்ச் பிரேக்ல கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுல வந்து எப்படி ரெஃபர் பண்ணுது அப்படின்னா சர்க்குலருக்கு 0ங்கிற நம்பரும் ஸ்கொயருக்கு வந்து 1ங்கிற நம்பரும் ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கியூல நிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஸ்கொயர் இல்லைன்னா சர்க்குலர் சாண்ட்விச்சை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா நம்பர் ஆஃப் சாண்ட்விச்சும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவன் ப்ரிஃபர் பண்ண சாண்ட்விச்சை நம்ம கொடுத்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சாண்ட்விச் வந்து ஸ்டாக்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ல எப்படி ஒன்னு ஒன்னா எடுப்போம் வெளியே, அந்த மாதிரி தான் இருக்கும் சாண்ட்விச். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கியூல நிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க வந்து அந்த சாண்ட்விச் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணது தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு கிளம்பிடலாம். இல்ல அப்படின்னா அவங்க வந்து அந்த கியூ எண்டுக்கு போயிட்டு திரும்படியும் கியூல நிக்கணும். சரி, ஓகேவா? லாஸ்ட்ல இருந்து திரும்படியும் இவங்க வருவாங்க. தென் இவங்க ப்ரிஃபர் பண்ற சாண்ட்விச் கிடைக்கிற வரைக்கும் இவங்க கியூல வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கியூல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ரொட்டேஷன் போயும் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ண சாண்ட்விச் கிடைக்கல, இன்னும் அவங்க வந்து எந்த சாண்ட்விச்சும் சாப்பிட முடியல அப்படின்னா அப்படி இருக்க ஸ்டூடெண்ட் கொண்டு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1100 அப்படிங்கிற கியூல நிக்கிறாங்க. இப்போ சாண்ட்விச்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 0101 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ வந்து 0101. ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கு ஸ்டாக்ல. இப்போ டாப் எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 0ங்கிறது தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ இவங்க கியூல இருக்காங்க. இப்போ 1 நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கியூல இருக்கான். பட் வந்து இங்க 0 தான் இருக்கு சாண்ட்விச். இவங்க இது ப்ரிஃபர் பண்ணல. அப்ப கியூக்கு லாஸ்ட் போயிடுவாங்க. ஓகேவா? கியூ லாஸ்ட் போனா எப்படி இருக்கும் அப்படின்னா 1001 அப்படின்னு இருக்கும். இப்ப இங்கேயும் 1 தான் இருக்கு. இவங்களும் 1 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் 0 தான் இருக்கு. அகைன் இவங்க வந்து கியூ லாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? 0011 அப்படின்னு இருக்கும். இப்ப இவங்க வந்து ப்ரிஃபர் பண்றது 0 தான். இங்க 0 சாண்ட்விச் தான் இருக்கு. ஸோ இவங்க இதை எடுத்துட்டு கிளம்பிடலாம். கரெக்டா? இப்ப இந்த ஸ்நாக்லயும் வந்து இது எம்டி ஆயிரும். தென் வந்து ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் இருக்கு. இங்க வந்து 0 தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? அகைன் வந்து கியூ எண்டு போயிடுவாங்க. தென் என்ன ஆகும்? 110 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அவங்க 1 தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸ்டாக்லயும் வந்து 1 தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த சாண்ட்விச் எடுத்துட்டு கிளம்பிடலாம். தென் வந்து 1 இருக்கு. இங்க வந்து 0 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் வந்து இவங்க கியூ லாஸ்ட் போயிடுவாங்க. அப்ப 01 இருக்கும். இப்போ இவங்க 0 தான் இருக்கு. ஸ்டாக்லயும் 0 தான் சாண்ட்விச் தான் இருக்கு. ஸோ இவங்க இதை எடுத்துட்டு போயிடுவாங்க. தென் வந்து ஒரு 1 ப்ரிஃபர் பண்றாங்க சாண்ட்விச். இங்கேயும் 1 தான் இருக்கு. ஸோ அவங்க அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கடைசியா எத்தனை பேர் சாண்ட்விச் சாப்பிடாம இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 0 மெம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 பேர் வந்து ஒன்னுங்கிற சாண்ட்விச்சை ப்ரிஃபர் பண்றாங்க. அடுத்து 2 0, அடுத்து 1. ஓகேவா? சாண்ட்விச் வந்து இந்த ஆர்டர்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்டா இருக்கவங்கன்னு 1 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இங்கேயும் 1 தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து இதை எடுத்துட்டு போயிடுவாங்க. தென் வந்து கியூல எப்படி இருக்கு? நமக்கு 1 இருக்கு. இங்க வந்து 0 தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து கியூக்கு லாஸ்ட் போயிடுவாங்க. ஸோ அப்ப எப்படி இருக்கும்? 0011 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் வந்து எடுத்து பார்க்குறோம். இங்க வந்து 0 சாண்ட்விச் தான் இருக்கு. இங்க கியூல வந்து 1 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இவங்க அகைன் லாஸ்ட் போயிடுவாங்க. ஸோ 00111. ஸோ இந்த ஆர்டர்ல கியூல இருக்கும். ஸோ இப்போ 0 தான் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க. இங்கேயும் 0 தான் இருக்கு. ஸோ இவங்க இதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? தென் வந்து 0 தான் இருக்காங்க கியூல ப்ரிஃபர் பண்றாங்க. இங்கேயும் 0 சாண்ட்விச் தான் இருக்கு. இவங்களும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? தென் இப்ப இருக்கிற மெம்பர் வந்து 1 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இங்க 0 இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க? கியூல லாஸ்ட்ல போய் நின்றுவாங்க. இப்ப கியூ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? தென் இவங்க 1 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இங்க 0 தான் இருக்கு. தென் இப்ப அகைன் இவங்க வந்து லாஸ்ட் போயிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து அகைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க 1 வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இங்க 0 தான் இருக்கு. இவரும் வந்து லாஸ்ட் போயிருவாரு. அப்ப இந்த 3 பேருமே வந்து ஒவ்வொரு தடவையும் கியூ எண்டு வந்துட்டாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க ப்ரிஃபர் பண்ணதே வரல. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தேவையான சாண்ட்விச் இங்க கிடையாது. ஸோ வந்து நமக்கு இந்த 3 பேருக்குமே சாண்ட்விச் கிடைக்கல. ஸோ அதோட கவுண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் 3 அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து அந்த கியூல வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு கியூ ஃபுல்லா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு சாண்ட்விச் கிடைக்கல. ஸோ அதனால இவங்க வந்து 3 பேருமே சாண்ட்விச் இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா கியூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ வந்து நார்மலா வந்து நம்ம எப்படி இப்போ கியூல சொல்லிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு வந்து அந்த சாண்ட்விச் அவன் ப்ரிஃபர் பண்றது இல்ல அப்படின்னா அவன் கியூ லாஸ்ட் போயிடுவான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கியூல ஃபர்ஸ்ட் இருக்கிறத போல் பண்ணிடுவோம்.
ஹோல்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து புஷ் பண்ணிடுவோம். லைக் வந்து ஆஃபர்னு போட்டு திரும்பவும் புஷ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி கியூ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ஒரு சொல்யூஷன். தென் வந்து செகண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து இதை கவுண்ட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். ஓகேவா? ஸோ கியூ கான்செப்ட் கரெக்டாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளமே. ஸோ இதை நீங்கள் வந்து கியூ யூஸ் பண்ணி நீங்களாவே சால்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கியூவை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஜஸ்ட் புஷ் பண்ணுறோம், பாப் பண்ணுறோம், அந்த மாதிரி தான். தென் வந்து இதை கவுண்ட்டுங்கிறது தான் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். ஸோ இந்த கவுண்ட்டுங்கிறத நம்ம ஜஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கியூ அப்ரோச். ஸோ இனிஷியலாக நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை வந்து கியூவில் புஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது கியூ ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம கியூ மாதிரி வரைஞ்சிக்கலாம். 1 1 0 0. ஸோ கியூ ஆர்டரில் இவங்க இருக்காங்க. ஓகேவா? தென் வந்து சாண்ட்விச்சை நான் என்ன பண்ணிட்டேன்னா அரையிலே தான் வச்சிருக்கேன். இண்டெக்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் வரும். தென் வந்து இண்டெக்ஸை வந்து இப்போ அவங்க எடுத்துட்டாங்க, அந்த சாண்ட்விச் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணுவோம். ஸோ அடுத்த சாண்ட்விச் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து இங்கே கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே அந்த கியூல மாற்றி மாற்றி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்க ப்ரிஃபர் பண்ணது கிடைக்கல அப்படின்னா அப்போ இதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு தான் இந்த கவுண்ட்டு. இந்த கவுண்ட் வந்து என்னன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கியூக்கு அந்த அவங்க மாறுறப்பையும் கவுண்ட் பண்ணுவோம். கியூவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஒவ்வொரு தடவையும் சுற்றி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அவங்க கிடைக்கல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்களோட கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள். ஸோ இப்போ வந்து கியூவில் வந்து 1 இருக்குது, இது சாண்ட்விச் வந்து 0 இருக்குது. இந்த ஒய் லூப்ல வந்து நம்ம கியூ எம்டியா இருக்கிற வரைக்கும் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் கியூ டாட் சைஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னா கவுண்ட் வந்து அதிகமாக இப்போ 3 பேர் கியூல இருக்காங்க, 3 பேருமே ப்ரிஃபர் பண்ண சாண்ட்விச் கிடைக்கல. கவுண்ட் வந்து நம்ம 3 இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறப்ப இந்த ஒய் லூப்ல வந்து எக்ஸிட் ஆகி இந்த கியூல இருக்க 3 பேருமே சாண்ட்விச் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இப்போ எப்பவும் போல நம்ம நார்மலாக இந்த எலமெண்ட் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கியூ டாட் பீக்னு போடுவோம். ஸோ அதை பீக்னு போட்டுட்டு சாண்ட்விச் ஆஃப் இண்டெக்ஸ் செக் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வந்து 0 தான். முதல்ல இதை செக் பண்ணுவோம் ரெண்டுமே. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நம்ம ஜஸ்ட் வந்து இவங்களை எடுத்துருவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இண்டெக்ஸையும் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கியூவை வந்து போல் பண்ணி திரும்படியும் வந்து ஆஃபர் பண்றோம். ஏன் இதை வந்து போல் பண்ணிடுறோம், இந்த எலமெண்ட்டை எடுத்து லாஸ்ட்ல ஆட் பண்றோம். கியூல வந்து போல் பண்ணா ரிமூவ் ஆயிரும். தென் வந்து புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், லாஸ்ட்ல தான் புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இவர் வந்து ஒரு தடவை இந்த கியூவில் சுற்றி வந்துட்டால, இப்போ வந்து சாண்ட்விச் வந்து 0th இண்டெக்ஸ்லேயே தான் இருக்கும். இப்போ அகைன் வந்து கியூக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ பீக் அகைன் செக் பண்ணுவோம். பீக் செக் பண்ணும்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அகைன் இந்த எல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை போல் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? தென் வந்து இப்போ செக் பண்ணுறோம், பீக்கில் இருக்குது 0, அவங்க இப்போ வச்சிருக்க சாண்ட்விச்சும் 0. ஸோ ப்ரிஃபர் பண்ணதே கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடணும், இதை போல் பண்ணிடுவோம். போல் பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு இண்டெக்ஸை நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னா நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். தென் வந்து கவுண்ட் வந்து 0 ஆக்கிரும். ஏன் அப்படின்னா இப்போ இங்கேருந்து தான் ஒரு கியூவே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஓகேவா? தென் வந்து இப்போ அகைன் செக் பண்ணுறோம், 0 இருக்குது, இங்கே 1 ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இவரை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுருவோம். ஓகேவா? இவரில் கியூவில் லாஸ்ட்டில் போயிடுவார். போல் பண்ணிட்டு தென் 1 இருக்குது, அகைன் இங்கே 1 இருக்குங்கிறப்ப இதை எடுத்துக்குவாங்க. தென் வந்து இண்டெக்ஸும் நமக்கு இந்த இஃப்ல இருக்க ரன் ஆகுறதுனால இந்த இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே 0 இருக்கு, இங்கே வந்து 1 இருக்கு. இப்போ ப்ரிஃபர் பண்றது இவங்க 1. இது ரெண்டுமே ஈக்குவல் செக் பண்ணும்போது ஃபெயில் ஆயிரும், எல்ஸ் ரன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவரை வந்து போல் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். அப்போ 0 1 இருக்கும். இப்போ செக் பண்ணுவாங்க, பீக் எலமெண்ட் வந்து 0 இருக்கு, இங்கே சாண்ட்விச் வந்து இண்டெக்ஸுக்கு பார்த்தோம்னா அதுவும் 0 தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து இந்த எடுத்துட்டு போயிடலாம். அகைன் வந்து இண்டெக்ஸை வந்து மூவ் பண்ணிடும். இதை ரிமூவ் பண்ணிட்டு கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து செக் பண்ணுறோம், இங்கேயும் 1 இருக்குது சாண்ட்விச், கியூவில் இருக்கவங்க 1 தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இதை எடுத்துக்கலாம்ல. ஸோ அகைன் வந்து கியூவை வந்து போல் பண்ணிடும். போல் பண்ணிட்டு இண்டெக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ இண்டெக்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இந்த 4 சாண்ட்விச்சை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கியூவில் இருக்கிற 4 பேருக்குமே இந்த சாண்ட்விச் கொடுத்தாச்சு அப்படின்னா கியூ எம்டி ஆயிரும். ஸோ அப்போ இங்கே ஒய் லூப்பில் செக் பண்ணுவோம், கியூ வந்து இஸ் எம்டி இருக்கா அப்படின்ட்டு. இல்லைனா மட்டும்தான் இந்த ஒய் லூப்பில் வரும். இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஒய் லூப் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதில் ஏதாச்சும் 1 ட்ரூவாக இருந்தால் கூட நமக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே கியூ டாட் சைஸை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ கியூவில் யாராச்சும் இருக்காங்களா, யாருமே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O(n²) எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து
ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து சாண்ட்விச் கிடைக்கிற வரைக்கும் அவங்க கியூல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். கரெக்டா? இப்போ ஒருத்தவர் வராரு. அவர் ப்ரிஃபர் பண்ண சாண்ட்விச் இல்ல. இப்போ 3 பேர் வந்து லைன்ல வர்றாங்க. 3 பேருமே ப்ரிஃபர் பண்ண சாண்ட்விச் இல்ல அப்புட்ன்னா, நமக்கு வந்து அவங்க 3 பேருமே ஒரு ரொட்டேஷன் திரும்படியும் சுத்துறாங்க. கரெக்ட்டா? ஸோ அது ஒரு n டைம்ஸ் எடுத்துக்கும். இங்க நம்ம வந்து ஒருத்தவங்களா எடுக்கிறோம்ல, அது ஒரு n டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப n இன்டு n டைம்ஸ் ரன் ஆகும் வொர்ஸ்ட் கேஸ்ல. n ஸ்கொயர்ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ n ஸ்கொயர்ன்னு நமக்கு கிடைக்கும். தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கியூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே ஸ்டோர் பண்றோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து O ஆஃப் n ன்னு எடுத்துக்கும். அவங்க குடுக்குறது வந்து அரே. நம்ம வந்து கியூல எல்லா எலமெண்ட்டுமே ஸ்டோர் பண்றோம். தென் அத ஆப்பரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து O ஆஃப் n ஸ்கொயர்ன்னு எடுத்துக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் வந்து நான் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்ரோச்சையும் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ப்ரிஃபர் பண்றாங்கல்ல, இப்போ இவங்க வந்து 2 பேர் வந்து 1 ப்ரிஃபர் பண்றாங்க. இவங்க 2 பேர் வந்து 0 ப்ரிஃபர் பண்றாங்கல்ல, இத நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுடுறோம். லைக் இப்ப வந்து ஒன்ஸ் வந்து எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்றாங்க, ஜீரோத் எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிருவோம். ஸோ இப்ப ஜீரோஸ் எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா 2 பேர் வேணுங்கிறாங்க. கரெக்டா? இப்போ வந்து ஒன்ஸ் எத்தனை பேர் வேணுங்கிறாங்க, 2 பேர் வேணுங்கிறாங்க. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிருவோம். கவுண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இந்த சாண்ட்விச் இருக்குதுல, ஒரு எலமெண்ட்டை நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இவங்க வந்து இப்போ 0 தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம 0 மைனஸ் பண்ணிட்டே வந்துடும். ஓகேவா? இப்போ அகைன் 1 இருக்கு. 1ஐயும் மைனஸ் பண்ணிட்டே வருவோம். தென் வந்து 0 இருக்கு. அகைன் 0 மைனஸ் பண்ணிடும். இங்க 1 இருக்கு. அகைன் நம்ம 1 மைனஸ் பண்றோம். இப்ப இது கரெக்டா வந்து இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப எல்லாருமே சாண்ட்விச் சாப்பிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருவோம். இங்க நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு இது ஒர்க் ஆயிரும். இப்ப அதுவே வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. இப்ப சாண்ட்விச் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ட்ரிபிள் 1 இருக்கு. இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ வந்து ஒன்ஸ்ல எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 ஒன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒன்ஸ் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஓகேவா? 0 எத்தனை இருக்குன்னு பாக்குறோம். 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ப்ரிஃபர் பண்றது. இப்ப சாண்ட்விச்ல ஒண்ணா எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சாண்ட்விச்ல வந்து இந்த ஃபார் லூப் படி பார்த்தோம் அப்படின்னா, சாண்ட்விச் வந்து 0 வந்துச்சுன்னா 0 மைனஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா 1 மைனஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இங்க இன்னொரு கண்டிஷனும் செக் பண்றோம். என்ன அப்படின்னா, இப்ப 2 பேர் வந்து 0 ப்ரிஃபர் பண்றாங்க. இங்க ஸ்டாக்ல வந்து 3 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வரிசையா ஒரு 2 பேர் வர்றாங்க. 2 வந்து 0 கொடுத்து அனுப்பிடுறோம் சாண்ட்விச்ச. இப்ப அகைன் ஸ்டாக்ல வந்து டாப்ல இருக்கு 0ங்கிற சாண்ட்விச் தான் இருக்கு. இப்ப வர்றவர் வந்து 1 தான் ப்ரிஃபர் பண்றாரு. இதுக்கப்புறம் கியூல இருக்கிற எல்லாருமே 1ங்கிறது தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே இந்த 1 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இவங்க அகைன் சுத்தி சுத்தி வரும்போது நமக்கு வந்து இந்த 0ங்கிறது தான் இருக்கும். இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றது 0ல யாருமே இல்ல. பட் வந்து சாண்ட்விச் மட்டும் நமக்கு 0 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்க செக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒன்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். அதே ஆப்போசிட் அப்படியே எல்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்ஸுங்கிறது யாருமே ப்ரிஃபர் பண்ணல. ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஸ்டாக்ல இதே அப்படியே ரிவர்ஸ்ல யோசிங்களேன். இப்ப ஸ்டாக்ல வந்து டாப்ல 1 தான் இருக்கு. இப்ப ப்ரிஃபர் பண்றவங்க 3 பேர் வந்து 0 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. யாருமே ஒன்ஸை ப்ரிஃபர் பண்ணல. இப்ப டாப்ல 1 தான் இருக்கு அப்படிங்கிறப்ப மீதி இருக்க 3 பேருக்குமே நம்ம வந்து சாண்ட்விச் கொடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஜீரோஸ்ங்கிற கவுண்டை தான் ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணி கவுண்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சும் பார்த்துடலாம். ஈஸியா புரியும். ஸோ இப்போ இங்க வந்து ஜீரோஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஒன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஜீரோத் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து சாண்ட்விச்சில் பார்த்தோம்னா மொதல் 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 3 ஆயிரும். ஓகேவா? தென் வந்து 0 இருக்கு. 0யும் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். 1ன்னு ஆயிரும். இந்த இதில் இஃப்ல. ஓகேவா? இப்போ அகைன் 0 வருது. சாண்ட்விச் ஈக்குவல் 0வாங்கிறப்ப ஜீரோஸ்ல போகும். 0 ஈக்குவல் 0வான்னு செக் பண்ணும். இல்லை அப்படிங்கிறப்ப 0 மைனஸ் மட்டும் பண்ணிடுறோம். ஸோ இப்போ 0 மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ வந்து அகைன் வந்து 0 வருது. இப்போதான் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும் நமக்கு. சாண்ட்விச் வந்து 0ன்னு வந்திருக்கு. பட் வந்து 0த்துல யாருமே ப்ரிஃபர் பண்ணல. அப்படிங்கிறப்ப மீதி இருக்க எல்லாருமே ஒன்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த 1ங்கிறவங்களுக்கு நம்ம டாப்ல இருக்க 0 சாண்ட்விச்சை கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த 1ங்கிற கவுண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதை தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து 3 தான் நமக்கு. எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம்ல. ஸோ 3ங்கிறத ஆன்சர். இங்கே நம்ம வந்து ஒன்ஸை ரிட்டர்ன் பண்ணோம் 3 தான் வரும். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O ஆஃப் nல ரன் ஆகும். நம்ம ஜஸ்ட் சாண்ட்விச்சில் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஒரு தடவை ஐட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து O ஆஃப் n டைம்ஸ் ரன் பண்ணுவோம். லைக் ஒவ்வொரு தடையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து இவங்க வந்து 1ஆ இல்லை 0வா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு O ஆஃப் n பிளஸ் வந்து இந்த சாண்ட்விச் எடுத்து நம்ம செக் பண்றோம்ல, அதுக்கு O ஆஃப் n. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா O ஆஃப் n கிடைக்கும். 2n கிடைக்கும். நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து O ஆஃப் n கிடைச்சிரும் டைம் காம்ப்ளெக்சிட்டி.
தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே எதுவுமே ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணல, ஜஸ்ட் 2 வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஆஃப் ஒன்லேயே ரன் ஆயிடும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூங்கிற கோடை பார்த்துடலாம். ஸோ இதுதான் கியூக்குரிய கோடு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கியூவை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ணிடுறோம். தென் நார்மலாக வந்து கியூவை ரொட்டேட் பண்ணி அவன் சாண்ட்விச் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணது கிடச்சிச்சு அப்படின்னா அதை போல் பண்ணிட்டு இண்டெக்ஸை மட்டும் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாண்ட்விச் எடுப்போம். இல்லையா அப்படியே வந்து இவரை போல் பண்ணி திரும்படியும் கியூவில் வந்து புஷ் பண்ணிடும். ஸோ இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு கடைசி வந்து கியூவோட சைஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அங்கே ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. நம்ம அப்படியே வந்து கவுண்ட் பண்ணோம்ல அந்த அப்ரோச், ஆப்டிமைஸ்டு அப்ரோச் கூட நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோட். நம்ம வந்து 1ஸையும் 0ஸையும் கால்குலேட் பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தென் வந்து சாண்ட்விச் வந்து இப்போ 0 தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 0 மைனஸ் பண்ணிடும். இன்கேஸ் 0 வந்து ப்ரிஃபரே பண்ணலை யாருமே அப்படிங்கிறப்ப 0 தான் வந்து சாண்ட்விச் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம 1 தான் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம 1 மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அங்கே ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கியூ கோடு. ஸோ இது ஜாவா பைத்தான், ஓகேவா? இது ஜாவா பைத்தான். தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது C++குரிய கோட். தென் வந்து ஆப்டிமைஸ்டு கோடும் கொடுத்துருக்கேன், ஜாவா பைத்தான் இது, ஓகேவா? தென் வந்து இது C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும். ஸோ இது கீழேயும் கொஞ்சம் கோட் இருக்குது, ரிட்டர்ன் 0 மட்டும். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.